எடப்பாடி அவரை பார்த்துட்டு தான் இவங்களெல்லாம் பார்த்துருக்கணும். ஸ்டாலினை சந்திச்சிருக்காருன்னு சொன்னா அடுத்து அவர் நேரா எடப்பாடிட்டு தான் போயிருக்கணும் இல்லையா? இல்ல அந்த நிராகரிப்புக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதாவது நான் என்ன சொல்றேன், நீங்க நேரா எதிரி வந்து உங்களுக்கு எதிரி கட்சிகள்னு பார்த்தா திமுகவும் பாஜகவும் தான் சொன்னீங்க. கொள்கை எதிரி, அரசியல் எதிரி. அப்ப திமுகவுல எதிரி உங்களுக்கு எங்களோட தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். எதிரியை போய் பார்த்துட்டீங்க, நாகரிக அரசியல். அந்த சைடு கொள்கை எதிரியை ஏன் இன்னும் பார்க்கல? எல்லாருமே எதிரி அப்படிங்கிறத விட நாகரிக அரசியல்ன்றது எதிரியா இருந்தாலும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் மரியாதை நிமித்தமாக போய் சந்திக்கணும்னு அந்த சைடு போயிட்டு நயினார் நாகேந்திரன் அவர்களை பார்த்துருக்கலாமே. மரியாதை நிமித்தமாக. ஏன்னா நீங்க இணக்கமா இருக்க வேண்டியது மத்திய அரசாங்கத்தோட தான். மத்திய அரசாங்கத்துல இருந்து தான் நீங்க திட்டங்கள்லாம் வாங்கணும், நிதிகள்லாம் கொண்டு வரணுங்கும் போது அவங்களோட இணக்கமா இருந்தாதான் வந்து நீங்க கொண்டு வர முடியும். ஸோ அப்படிப்பட்ட இடத்துல இருந்துக்கிட்டு நீங்க ஏன் அங்கேயெல்லாம் போகல? ஏன் அந்த மாதிரி ஒரு தமிழிசை அக்கா பார்த்துட்டு வரணும்னு தோணல? உங்களுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு அந்த கட்சி தலைவரை பார்த்தா போதும், எல்லாரையும் பார்க்க வேண்டாம். ஏன் நயினார் நாகேந்திரன் அவர்களை